அவருக்கான அரசியல் பின்புலம் என்னங்கிறதெல்லாம் தாண்டி அவர் வந்து அமெரிக்காவை எதிர்ப்பதன் வழியாக அது ஒரு பெரிய பிரச்சனையாக மாறின உடனே நம்ம எல்லாருமே வந்து அவருக்கான ஒரு உரிமை மீறலாக இந்த பிரச்சனையை வந்து பார்த்து அதுக்கான சாலிடாரிட்டின்னு உலகளவில் வந்து அவரை வந்து விடுவிக்கணும் ஆதரவு திறந்து அதனுடைய கம்பல்ஷனில் அதனுடைய அழுத்தத்தில் அமெரிக்கா வந்து ஒரு கட்டத்தில் வேறு வழியே இல்லாமல் அவர் மேலே இருக்கக்கூடிய கிட்டத்தட்ட பல 100 வருடங்கள் கிட்டத்தட்ட வந்து சிறை தண்டனை அவருக்கு கொடுக்கறதாக இருந்தது அமெரிக்கா. ஆனால் என்னன்னா அதுக்கப்புறம் இப்போ வந்து ஒரு 5 வருஷம் அதுவும் வந்து பிரிட்டிஷில் சிறையில் வந்து அந்த 5 வருஷம் கழிச்சிட்டதுனால நேரடியாக நீங்கள் விடுவிக்கப்படலாம் அப்படிங்கிற இடத்துல இருந்து தான் அவர் விடுதலை செய்யப்படுறாரு. இதில் என்ன ஒரு முக்கியமான விஷயம் அப்படின்னா அவர் வந்து ஆஸ்திரேலியாவில் பிறந்தவர் தோழர் சொன்ன மாதிரி. அவருடைய அவங்க அப்பா அம்மா வந்து அவர் 2 பேரும் பிரிந்தவர்கள். அம்மா தான் வளர்க்குறாங்க. அம்மா வந்து ஆன்டி வார் போருக்கு எதிரான சிந்தனை கொண்ட ஒரு நபர். அப்படியான ஒரு சூழலில் தான் வளர்றாரு. சின்ன வயசில் அவர் படித்ததெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கோடிங், கம்ப்யூட்டர் சயின்ஸ் இந்த மாதிரியான விஷயங்கள் படித்து ஹேக்கிங் அப்படின்னு ஒரு விஷயம் சொல்லுவாங்க. அதாவது நம்ம மொபைலில் இன்றைக்கி நம்ம இதெல்லாம் கேட்டுப்போம் இல்லையா, பெகாசஸ் நம்ம மொபைலுக்குள்ளேயே நமக்கு தெரியாமல் வந்து ஒரு மென்பொருளை உள்ளே வச்சு நம்ம பேசுகிற விஷயங்கள்லாம் நமக்கு தெரியாமல் வந்து திருடுகிற தன்மை இருக்கு இல்லையா, இதெல்லாம் வந்து ஹேக்கிங் அடிப்படையில். ஸோ நம்ம பயன்படுத்துகிற இன்டர்நெட்டாக இருக்கட்டும், நம்ம ரகசியமாக வைத்திருப்பதாக நினைத்து கொள்ளக்கூடிய எல்லா தனித்தகவல்களையும் நமக்கே தெரியாமல் எடுத்து வெளியே பப்ளிஷ் பண்ணுறது அல்லது தேவைப்படுபவர்களுக்கு கொடுப்பதுங்கிறது தான் ஹேக்கிங்னுவாங்க. இவர் வந்து தன்னை ஒரு ஹேக்கராக தான் வாழ்க்கையை தொடர்ந்தார். அவருடைய ஆரம்ப காலத்து ஹேக்கிங்லாம் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நம்ம வந்து இந்தியன் பேங்க்ல வந்து 16 நம்பர் சொல்லுங்கலாம் சொல்லி ஃபோன் பண்ணுறாங்க இல்லையா, அது மாதிரி ரொம்ப சிறுபுள்ளத்தனமான ஒரு ஹேக்கிங்கில் தான் அவர் வாழ்க்கை ஆரம்பத்தில் தொடங்குது. வழக்கமாக ஒரு சின்னதாக ஒரு லிங்க் அனுப்பிச்சு உடனே அதை கிளிக் பண்ணால் உடனே வைரஸாக அவங்களுடைய கம்ப்யூட்டரில் வந்து உள்ள நுழைஞ்சு அவங்க தகவல்களை பார்க்குறது, இந்த மாதிரியான விளையாட்டுத்தனமான ஹேக்கிங்காக தான் நடக்குது. அதுக்கப்புறம் ஆஸ்திரேலியாவில் இருக்கக்கூடிய நாட்டல்ங்கிற ஒரு தொலைத்தொடர்பு நிறுவனத்தில் இருக்கக்கூடிய தகவல்கள்லாம் எடுக்கிறாங்க. ஏன்னா இது எல்லாமே வெறுமனே ஒரு சாகச உணர்வுல இருந்தே பண்ணிட்டு இருக்காங்க. இது எதுவுமே வந்து அரசியல் தன்மையோட அவங்க வந்து எதுவுமே பண்ணலை. 2006 விக்கிலீக்ஸ் தொடங்குறாரு. கிட்டத்தட்ட வந்து இவர் மேல வைக்கப்படுகிற முக்கியமான குற்றச்சாட்டு என்னன்னா அமெரிக்காவுடைய ரகசியங்களை வெளியிட்டார் அப்படிங்கிறது. அதுவும் குறிப்பா ஹெலிகாப்டர், அப்பாச்சி ஹெலிகாப்டருடைய, அதாவது ஈராக்ல அமெரிக்க ஹெலிகாப்டர்ல இருந்து ஒரு 11 பேரை வந்து கொன்னாங்க அப்படிங்கிறத விஷுவலோட இவர் வந்து அந்த தகவலை வந்து பதிவிக்கிறார். இவர் என்ன பண்ணுவார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அமெரிக்க தூதரகங்கள் இருக்கு இல்லையா, அமெரிக்க தூதரகங்கள் எல்லா நாடுகள்லையும் இருக்கும். அந்த நாடுகளுக்குள்ள இருக்கக்கூடிய அரசியலையும் அங்க அந்த அந்த அமெரிக்க தூதரகம் வந்து அவங்களுடைய நாடு அமெரிக்காவுக்கு தொடர்ச்சியாக தகவல் அனுப்பிச்சுட்டே இருக்கும். உதாரணத்துக்காக இப்படி நம்ம ஒரு கூட்டம் போடுறோம்னா இது எங்கேயாவது வந்து தகவலாக போகலாம். இது மாதிரி ரொம்ப சின்ன இந்த விஷயத்தெல்லாம் வந்து அமெரிக்கா யோசிக்குமா நம்ம எதிர்பார்க்காத விஷயங்களை எல்லாத்தையும் வந்து இங்கே இருக்கிற எம்பசி கலெக்ட் பண்ணிக்கிட்டே இருக்கும். ஏன்னா அமெரிக்கா இதை சார்ந்து தான் இந்த நாட்டில் இருக்கக்கூடிய அரசியலை தீர்மானிக்கும். அந்த அரசியலை வச்சு இங்கே இருக்கிற ஆட்சிகளை கவுக்கும் அல்லது தேவையான ஆட்சிகளை நிறுவும், இந்த மாதிரியான விஷயங்களை பண்ணும். இப்போ அமெரிக்காவுடன் தொடர்பு கொண்டு தூதரகங்கள் அனுப்புகிற அந்த தகவல்களை இவர் வெளியிட்டார். ஸோ அதுதான் வந்து இவங்க ரகசியங்கிறாங்க. இப்போ ஈராக்ல வந்து தோழர் சொன்ன மாதிரி கெமிக்கல் ஒரு பயங்கரமான ரசாயன ஆயுதங்கள் வச்சிருக்காங்கன்ற ஒரு பேர்ல தான் வந்து ஈராக்ல வந்து போய் வந்து அமெரிக்கா அடிக்குது. ஆப்கானிஸ்தான்லாம் போய் பின்லேடன் தீவிரம் அடிக்குது. அதுவும் அந்த WTC டவர் அடிச்சதுக்கு அப்புறமாக அந்த விபத்தை காரணம் காட்டி அமெரிக்காவுக்கு ஆபத்து, வார் ஆன் டெரர் அப்படின்னு சொல்லிட்டு ஆப்கானிஸ்தான்ல ஈராக்லேயே வந்து இறங்கி அடிக்கிறாங்க. ஈராக்ல குறிப்பாக ரசாயன ஆயுதங்கள் இருப்பதாக சொல்லி தான் இறங்கி அடிக்கிறாங்க. ஆனால் உள்ள நடந்தது என்ன அப்படின்னா, நம்ம எல்லாருக்குமே பொதுவாக இடதுசாரிகளுக்கு தெரியும். அடிப்படையில் அங்கே எண்ணெய் வளம் இருக்கு. அந்த எண்ணெய் வளத்தை வந்து அது மேலே வந்து தன்னுடைய ஏகாதிபத்தியத்தை நிறுவுவதற்கான ஒரு வேலையை செய்யறது தான் அமெரிக்கா இந்த திருத்தனம் பண்ணிட்டு இருக்குங்கிறதெல்லாம் நமக்கு தெரியும். ஆனால் அங்கே இருக்கிற அந்த மனித உயிர்கள் இருக்கு இல்லையா, இவங்க மனித உரிமை பேசுவாங்க. அமெரிக்காவுடைய சிறப்பம்சமே என்னன்னா, உலக நாடுகளெல்லாம் ஜனநாயகம் வரணும்னு ஜனநாயகம் பேசிக்கிட்டே இருப்பாங்க. ஆனால் வந்து மன்னராட்சிகளுக்கெல்லாம் ஆதரவும் கொடுத்துட்டு இருப்பாங்க. சர்வாதிகாரி இப்போ கூட வந்து ஈக்வேடாரா எங்க ஆட்சிக்கு வந்து கவுத்துறதுக்கு முயற்சி பண்ணாங்க. குறிப்பாக இடதுசாரி ஆட்சியாளர்கள் இருக்கிற நாடுகள் எல்லாம் கிளம்பி போய் ஆட்சியை கவிழ்ப்பதற்கான வேலைகள் பார்ப்பாங்க. ஏன்னா இதெல்லாம் வந்து ஜனநாயகம் இல்லையா.
குறிப்பாக லத்தீன் அமெரிக்காவில் OAS அப்படின்னு ஒரு நிறுவனம் வச்சுருக்காங்க. அது வந்து ஆர்கனைசேஷன் ஆஃப் அமெரிக்கன் ஸ்டேட்ஸ், அதாவது லத்தீன் அமெரிக்க நாடுகளுடைய கூட்டமைப்பு. அங்கே தேர்தல் நடக்கிறதுல வந்து எல்லா விஷயங்களும் கண்காணிப்பது தான் அவங்களோட வேலை. இப்போ சமீபத்தில் ஈவா மொராலஸ் வந்து அங்கே லத்தீன் அமெரிக்கா நாட்டில் ஈக்வேடார் தானே அங்கே வெனிசுலால அவரை வந்து எலெக்ஷன் நடக்குது, அவர் நல்லா ஜெயிக்கிறாரு. OAS என்ன பண்றாங்கன்னா, இவங்க வந்து இது மாதிரி வந்து ரிக் பண்ணிட்டாங்க எலெக்ஷனை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறாங்க. அங்க இருக்கிற வலதுசாரி கட்சிகள் அதை வந்து ஒரு பெரிய பிரச்சனையாக ஊதி பெருக்கி போராடுறாங்க. அதனோட விளைவாக அவரை வந்து ராணுவ புரட்சியில் வந்து அவரை வந்து அரெஸ்ட் பண்ணுறதுக்கு போறாங்க. அவர் எஸ்கேப் ஆகி கிளம்பி போய் இன்னொரு நாட்டில் வந்து அசைலம் தேடி போனாங்க. ஆனால் அவங்க அமெரிக்கா சொன்ன முக்கியமான காரணம் என்னன்னா, இந்த நாட்டில் ஜனநாயகம் இல்லை. அதாவது எங்கெல்லாம் இடதுசாரி கட்சிகள் இருக்குதோ அங்கெல்லாம் ஜனநாயகம் இல்லை அப்படிங்கிற ஒரு கருத்தை வந்து எல்லா இடங்களையும் இருக்கு. அதே மாதிரி மிடில் ஈஸ்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா, அங்கேயும் சதாம் வந்து இருந்தார் ஈராக்ல. அங்கே தூக்கி போட்டுட்டு தான் வந்து பொம்மை அரசு தான் இவங்க எல்லாமே பண்ணிட்டு வந்தாங்க. அவங்களும் வந்து மிடில் ஈஸ்ட்ல இருக்கக்கூடிய பெரும்பாலான நாடுகள் அமெரிக்காவுக்கு எதிரான ஒரு இடத்துல இருந்ததுனால, குறிப்பா சதாம் ஹுசேன் வந்து அமெரிக்காவுக்கு எதிராக தங்களுக்குள்ள மிடில் ஈஸ்ட் நாடுகள் எல்லாம் கூட்டாக வைத்து OPEC அப்படின்னு ஒரு அமைப்பு உருவாங்க. ஆயில் ப்ரொடியூசிங் கண்ட்ரிஸ் மாதிரியான ஒரு பேர். அதாவது சவுதி அரேபியா இந்த மாதிரியான அமெரிக்க ஆதரவு நாடுகள் இல்லாமல் இருக்கக்கூடிய பிற நாடுகள் எல்லாம் நம்ம வந்து எண்ணெய் வளத்தை நம்ம வந்து பயன்படுத்தி நம்ம இதுக்கு வந்து விலை நிர்ணயம் பண்ணி நம்ம வந்து செழுமை அடையலாம், எதுக்கு இவன் வந்து வாங்கணுங்கிற மாதிரியான ஒரு முயற்சி எடுத்தாங்க. அதை கொலாப்ஸ் பண்ணுறதுக்கான முக்கியமான நடவடிக்கையாக தான் ஆப்கானிஸ்தான்ல இருந்து ஈராக்ல இருந்து இவங்க தொடர்ச்சியாக எல்லா இடங்களையும் அடிக்க ஆரம்பிச்சாங்க. இப்ப இதுக்குள்ள நடக்கக்கூடிய மனித உரிமை மீறல்களை முக்கியமாக ஒரு விக்கிலீக்ஸ்ல வெளியே கொண்டு வந்ததுதான் இவர் மேல வைக்கப்படுற குற்றச்சாட்டு ஜூலியன் அசாஞ்சே. ஈராக்ல வந்து பாத்தீங்கன்னா, இந்த அது ஈராக்குடைய புகைப்படங்கள்லாம் நீங்க கல்ஃப் வார் 2லலாம் வந்து பார்த்துருப்பீங்களான்னு தெரியல. பிபிசிலலாம் பயங்கரமா நியூஸ் போடுவாங்க. பயங்கரமா வந்து சதாம் ஹுசேனை போயிட்டு போறோம் அப்படின்னா வந்து பயங்கரமா போட்டிருப்பாங்க. சதாம் ஹுசேன் ஆட்சியில் இருக்கக்கூடிய ஒரு செய்தி தொடர்பாளர் வந்து ஊரே அப்படியே நார்மலா இருக்கும், அவங்க மட்டும் பேட்டி கொடுத்துட்டே இருப்பார். எங்களை ஒண்ணுமே பண்ணலை இன்னும் அமெரிக்கா, அவங்க சும்மா போய் பேசுறாங்க அப்படின்னு. தொடர்ச்சியா நாளாக அந்த ஊரெல்லாம் செதஞ்சு கடைசியில் அவர் பின்னாடி அரண்மனை கட்டடமே வந்து பாதியா உடஞ்சிருக்கும். அப்பவும் வந்து அமெரிக்கானால எங்களுக்கு ஒரு பாதிப்பும் இல்லை, அவங்க தான் கதை விட்டுட்டு இருக்காங்கன்னு அவர் வந்து சீரியஸா பேசிட்டு இருந்தாங்க. பட் என்னன்னா, ஓரளவுக்கு இந்த மாதிரியான ஒரு பொய்யை வந்து உருவாக்கி அதுல இருந்து பண்ணாங்க. அந்த நாட்டில் இருக்கக்கூடிய மக்களை காலி பண்ணி அகதிகளாக்கி சிறைபிடித்து அபு கிரைப் அப்படின்னு சொல்லி ஒரு சிறை ஈராக்கியர்களை கைது செய்து அபு கிரைப்னு ஒரு சிறை கூடத்தில் வந்து வச்சிருந்தாங்க. அங்க அந்த தகவலை அங்க இருக்கிற விஷுவல்ஸையும் வெளியிட்டாங்க. அதாவது அங்க என்னன்னா, ஆண்கள், பெண்கள், தாய், தந்தை, குழந்தைகள் எல்லாரையுமே நம்மளுடைய கற்பனைக்கு எட்டாத அளவுக்கான கீழ்த்தரமான ஒரு பாலியல் வன்முறையை வந்து கட்டவிழ்த்துச்சு அமெரிக்கா. ராணுவ அதிகாரிகள் அங்கே வந்து தாய்க்கு முன்னாடியே, குழந்தைக்கு முன்னாடியே தாயை புணர்வது, அதே மாதிரி வந்து இளைஞர்களை வந்து புணர்வு சொல்வது, இந்த மாதிரியான பயங்கரமான ஒரு கேவலமான ஒரு பயங்கர மனித உரிமை மீறலாக அது பெரிய பிரச்சனையாக மாறிச்சு. இப்போ இதுக்கெல்லாம் வந்து பிரச்சனையாக போயிட்டு இருக்கும்போது இவங்களுக்கு இதை எப்படி ஹேண்டில் பண்றதுன்னு ஒரு பெரிய சிரமம் இருக்கு. அந்த சமயத்தில் ஜூலியன் அசாஞ்சே ஸ்வீடன்ல இருக்காரு. உடனே அவர் மேல வந்து ஸ்வீடன் மொழியாக ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. ஒரு பெண் வந்து பாலியல் ரீதியாக அச்சுறுத்தியதாக, ரேப் பண்ணதாக ஒரு குற்றச்சாட்டு வைக்கப்படுது. அதுல இருந்து அவர் வந்து அரெஸ்ட் பண்றதுக்கு முயற்சி பண்றாங்க. அவருக்கு என்னன்னா, இது வந்து அமெரிக்காவுடைய திட்டம். ஸோ ஸ்வீடன்ல இருந்து நம்மளை வந்து வெளியே கொண்டு போய் அமெரிக்காவிட்ட எக்ஸ்ட்ரடிட் பண்ணிடுவாங்க, நாடு கடத்தி அவங்க கையில் கொடுத்துருவாங்கிற எண்ணத்துல அவர் லண்டனுக்கு போறாரு. அங்க போய் வந்து பெயில் வாங்குறாரு. அதுக்கப்புறமாவும் வந்து பெயில் வந்து ரிவோக் ஆயிருது. ரிவோக் ஆனோடனே அங்க இருக்கிற ஈக்வேடர் நாட்டுடைய தூதரகத்துல தஞ்சம் புகுறாரு. லண்டன்ல அந்த தூதரகத்துல தஞ்சம் புகுந்து அவர் வாழ்ந்துட்டு இருக்கிறாரு. ஒரு கடத்துல ஈக்வேடார்ல வந்து ஆட்சி மாறுது. புதுசா வந்த ஆட்சியாளர்கள் வந்து அவருடைய அசைலத்தை வந்து கேன்சல் பண்ணிடுறாங்க. அதுக்கப்புறம் பிரிட்டிஷ் வந்து திரும்ப அவரை பிடிச்சி ஜெயிலில் வந்து லண்டன்ல அவங்களுக்கு வந்து குடியுரிமைகள் நீங்க எப்படி வந்தீங்கன்னு சொல்லி அந்த ஜெயிலில் வந்து அரெஸ்ட் பண்ணி போடுறாங்க. அதுக்கப்புறமா தான் வந்து இந்த மொத்த சண்டை நடக்குது. என்னன்னா, அந்த சமயத்துல அமெரிக்கா இவரை நாடு கடத்தி எங்க நாட்டுக்கு கொண்டு வாங்க, நாங்க வந்து இவர் மேல வந்து குற்றச்சாட்டு வச்சிருக்கோம், இவங்க வந்து எங்க ராணுவ ரகசியங்கள், நாட்டு ரகசியங்கள் எல்லாம் வெளியிட்டாரு, அதுக்கான தண்டனையாக நாங்க வந்து
அவரை வந்து விசாரிச்சு கொடுக்கணும், அதனால எங்கள் நாடு கடத்துங்கன்னு சொல்லி ஒரு ப்ரெஷர் போட்டுருக்காங்க. இந்த ப்ரெஷர் தப்புங்கிறது தான் உலக நாடுகளுடைய மக்கள் எல்லாருமே வந்து பேசி ஒரு பெரிய அழுத்தத்தை ஏற்படுத்தி 5 வருஷம் பிரிட்டிஷில் இருந்தார், சிறைவாசியாக இருந்தார். கடுமையான கொடுமைலாம் பண்ணியிருந்தாங்க, தனிச்சிறையெல்லாம் போட்டு கிட்டத்தட்ட அவர் சைக்கியாட்ரிக்காக பாதிக்கப்பட்டு உளவியல் பூர்வமாக அவரை வந்து இது பண்ணதெல்லாம் பண்ணி கடைசியில் வந்து ஒரு கட்டத்தில் இப்போ என்ன நடந்திருக்குன்னா, அவரை விடுவிக்கணும்னு சொல்லி ஆஸ்திரேலியா நாட்டுடைய அதிபருடைய முன்முயற்சியில், ஆஸ்திரேலியா தான் அவருடைய சொந்த ஊர், ஸோ அங்கே அவருடைய முன்முயற்சியில் அமெரிக்காவோட ஒரு டீல் பேசப்படுது. அந்த டீல் என்ன அப்படின்னா, இது மாதிரி நான் வந்து உங்கள் விசாரணைக்கு வரேன், வந்துட்டு ஆமாம் பண்ணது தப்பு தான் ஒத்துக்கிறேன், ஆனால் எனக்கு வந்து இந்த 100 வருஷம் 150 வருஷம் எல்லாம் இல்லாமல் இதை வந்து கம்மி பண்ணிக்கோங்க அப்படின்னு வந்து சொல்லி ஒரு டீல் பேசுகிறாங்க. அது பல காலமாக போய் ஒரு கட்டத்தில் அந்த டீல் வந்து சைன் ஆகுது. அதனுடைய விளைவாக தான் 5 வருஷம் முடிஞ்சு இவர் வந்து அங்கே கிட்டத்தட்ட தொடர் சொன்னார்ல 2000 நாட்கள் 1901 நினைக்கிறேன், அந்த மாதிரி நம்பர் ஆஃப் டேஸ் வந்து அவர் கழிச்சுட்டு அங்கேருந்து கிளம்பி அமெரிக்காவுக்கு போய் அங்கே நீதிமன்றத்தில் அவர் குற்றத்தை ஒப்புக்கொள்வதாக தான் வந்து ஸ்கிரிப்ட். ஆனால் இவர் என்ன பண்ணுறாருன்னா, அசாஞ்சே அமெரிக்கா மண்ணுக்குள்ளே நான் வந்து நீதிமன்றத்தில் விசாரணைக்கு வரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அமெரிக்காவோட காமன்வெல்த் நாடுன்னு, அது பொது இன்ட்ரெஸ்டாக அது ஒரு நாடாக கூட உரிமையாக பகுதி, காமன்வெல்த் பகுதின்னு சொல்லுவாங்க. கிட்டத்தட்ட ஆஸ்திரேலியா கிட்ட இருக்கக்கூடிய ஒரு தீவு கூட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு தீவு, சைப்பான் அப்படின்னு ஒரு தீவு, அங்கே வந்து விசாரணையை கொண்டு போய் நடத்தி அங்கே போனவுடனே இவர் வந்து பேசுகிறார். அதில் அவர் சுவாரஸ்யம் என்னன்னா, அமெரிக்காவுடைய அரசியல் சாசனத்துடைய ஃபர்ஸ்ட் அமெண்ட்மெண்ட், முதல் சட்டம், அதன்படி வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து கருத்துரிமை, மக்களுக்கான கருத்துரிமையை உறுதிப்படுத்துகிற சட்டப்பிரிவு. இவர் மேலே தொடுக்கப்பட்ட வழக்கு என்னன்னா எஸ்பினோஸ் ஆக்ட், அதாவது தேச துரோக வழக்கு மாதிரி வைங்களேன். கிட்டத்தட்ட எங்களுடைய நாட்டுடைய ரகசியங்களை இவர் வெளியிட்டார் அப்படின்னு. இவர் அங்கே போய் பேசிட்டு நாங்கள் ஒத்துக்கிறேன், இது மாதிரி தப்பு தான். ஸோ வந்து ஆனால் அதே நேரத்தில் ஒரு விஷயம், நீங்கள் வச்சிருக்கிற அரசியல் சாசனத்தோட முதல் பிரிவு கருத்துரிமையை சொல்லுது. எஸ்பினோஸ் ஆக்டில் வந்து ராணுவ ரகசியத்தை வெளியிடக்கூடாதுன்னு சொல்லுது. உங்கள் அரசியல் சாசனத்திலே 2 சட்டப்பிரிவு ஒன்றுக்கு ஒன்று முரணாக இருக்குது, இது எப்படி வச்சுருக்கீங்கன்னு தெரியலன்னா பேசிட்டு அதுக்கப்புறமா தான் அந்த விடுதலையை வந்து வாங்கிட்டு வந்திருக்கு. இப்போ அவர் வந்து தொடர் சொன்ன மாதிரி நிலாவை பார்க்கணும், இப்போ அவங்க ஒய்ஃப் வந்து பேட்டி கொடுக்குறாங்க, அவர் இனிமேல் அந்த ஆஸ்திரேலிய கடவுளை நீந்துவார் அப்படின்லாம் வந்து அவங்க ஒரு பொய்டிக்காக வந்து பேசுகிறாங்க. பட் இதை தாண்டி இதுக்குள்ளே இருக்கக்கூடிய முக்கியமான பிரச்சனை என்னன்னா, இந்த ட்ரூத் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, உண்மை அப்படிங்கிறது. இந்த உண்மைங்கிறதுக்கு பல முகங்கள். யாருடைய உண்மை? பொதுவாக உண்மைனா ஒன்றா தான் இருக்கும் அப்படிங்கிறது நம்ம லைன். ஆனால் இதில் அரசுக்கு உண்மைங்கிறது ஒன்று இருக்குது. இப்போ நேற்று வந்து பார்த்தீங்கன்னா என்ஐஏல வந்து ஒரு 2 பேர் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க தஞ்சாவூர். அதுக்கு ஒரு குற்றச்சாட்டு வச்சிருக்காங்க. இப்போ அந்த குற்றத்தின் பின்னணி என்ன, அந்த குற்றம் வந்து எந்த அளவுக்கு வந்து சரியாக இருக்கும், இதெல்லாம் வந்து ஆய்வு செய்வதற்கான இடத்துல கட்சிகளும் இல்லை, அமைப்புகளும் இல்லை. இருந்தாலும் அது வந்து போய் அம்பலம் ஏறாத இடத்துல தான் வந்து இருக்குது. இன்னைக்கு வந்து பார்லிமெண்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு அதாவது ராகுல் காந்தி வந்து ஃபர்ஸ்ட் ஸ்பீச் பயங்கரமான ஒரு ஸ்பீச் கொடுக்குறாரு. கிட்டத்தட்ட 1.25 மணி நேரம் வந்து அவர் பேசுறாரு. எடுத்த உடனே அவர் வந்து, ஏன்னா அங்கே வந்து பெயர்கள்லாம் பேசக்கூடாது, குறிப்பிட இன்னொரு அவையில் இல்லாத நபர்களை குறிப்பிட்டு பேசக்கூடாதுங்கிற ஒரு ரூல் இருக்கிறதுனால முதல்ல சிவன் படத்தை எடுக்கிறார். கடவுள் சிவன் இருக்கார் இல்லையா, அவருடைய படத்தை காமிச்சுட்டு இதில் வந்து பார்த்தீங்கன்னா கடவுள் சிவன் இருக்கிறார். இவருடைய வலது பக்கம் வந்து சூலாயுதம் கிடையாது, இடது பக்கம் தான் இருக்கு. இயல்பாக ஒரு நபர் வந்து ஆயுதத்தை எடுத்து வீசணும் அப்படின்னா தன்னுடைய வலது கையை தான் வந்து பயன்படுத்துவாங்க. ஆனால் இவர்கிட்ட இடது பக்கத்தில் சூலாயுதம் இருக்கு. அதனால இவர் வன்முறையை போதிக்கிறாருன்னு நம்ம எடுத்துக்க முடியாது, அவர் அகிம்சையை போதிக்கிறாருன்னு நம்ம எடுத்துக்கணும் இப்படின்னு பேசிட்டு இருக்காரு ராகுல். அதுக்கு நம்ம மக்கள் சில்லறை சதற விட்டுட்டு இருக்காங்கன்னு வச்சுக்க. இப்போ இதில் சிவன்ங்கிறது எந்த உண்மை, சிவன் வச்சுருக்க சூலாயுதத்துக்கு இப்படி ஒரு அர்த்தம் கொடுத்ததுங்கிறது எந்த உண்மைங்கிறதெல்லாம் இருக்கு இல்லையா. இது வந்து ஒரு நாடாளுமன்றத்தில் இப்படி பேசப்படுது, இது வந்து கொண்டாடப்படுது, இது ஒரு செய்தியாக்கப்படுது. இந்த செய்தியின் வழியாக ஒரு அரசியல் தன்னை அடையாளப்படுத்திக்கிற முயற்சிக்குது. இது வந்து எவ்வளோ அபத்தமான ஒரு விஷயம் வந்து நம்ம நாடாளுமன்றத்தில் நடந்துட்டு இருக்குங்கிறது ஒரு உதாரணம். இது மாதிரி நிறைய விஷயங்கள் நடந்துருக்கு. மோடி ஒரு பக்கத்தில் வந்து ராமர் பிறந்தாருன்னு சொல்கிறாரு, இன்னொரு சைடு வந்து நான் பரம்பொருளோட நான் வந்து பேசிட்டு இருக்கேங்கிறாரு. இதெல்லாம் வந்து மக்களை ஏமாற்றுவதற்காக பண்ணுகிற கயமை உத்திகள்னு நமக்கு தெரிஞ்சாலும் இதை எதிர்த்து பேசுறதுக்கான ஒரு அரசியலோ அல்லது நம்ம பேசுகிற இதுதான் உண்மைன்னு சொல்லுகிற விஷயங்களை ஏற்கிற இடத்துல மக்களோ
ஏதோ ஒரு டிஸ்கனெக்ட் இருந்துகிட்டே இருக்கு இல்லையா? அதனால தான் சொல்கிறேன், உண்மைக்கு நாம் நினைக்கிற உண்மை அனைவரும் அதே ரகத்தில் அதே பாணியில் அந்த உண்மையை ஏற்பார்களாங்கிற கேள்வி வந்து இருக்கு. இதைத்தான் வந்து பின்னவீனத்துவவாதிகள் வந்து போஸ்ட் ட்ரூத் அப்படின்னு, அதாவது உண்மைக்கும் அப்பால் அப்படின்னு ஒரு கதை சொல்லுவாங்க. இவர் என்ன சொல்லுவார்னா, பொதுவாக அரசாங்கங்கள்கிட்ட அரசுங்கிற அமைப்புக்கிட்டே உண்மை இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. அரசுங்கிற கட்டமைப்பு உண்மைக்கு எதிரான கட்டமைப்பு. பொதுவாக இவர் வந்து இன்னும் ஒரு படி மேல போய் பொதுவாக கட்டமைப்பே உண்மைக்கு எதிரானதுங்கிற இடத்துக்கு போவார். அதனாலதான் இவர் வந்து தன்னுடைய பாணியிலான அரசியல் இந்த மாதிரியான முன்னெடுப்புகள் எல்லாம், விக்கிலீக்ஸ் மாதிரியான முன்னெடுப்புகளை இவர் என்னவாக வர்ணிக்கிறாருன்னா ஆக்டிவிசம் அப்படிங்கிற வார்த்தையை எப்படி சொல்றாரு. அதாவது ஹேக் பண்ணி ஆக்டிவிசம் பண்ணுவதால் இது வந்து ஆக்டிவிசம் அப்படின்னு ஒரு வார்த்தையை பயன்படுத்துறாரு. இவருக்கு எதிராக இருக்கக்கூடிய ஆட்கள்லாம் இருக்காங்க இல்லையா, அமெரிக்க சிந்தனையாளர்கள்லாம், அது அவங்க கொடுக்குற வார்த்தை என்ன அப்படின்னா, இதுக்கு பேர் வந்து இன்ஃபர்மேஷன் அனார்கி. அனார்கினா நம்ம அரசற்றவாதம் சொல்லுவோம், இல்லைன்னா நம்ம ஊர்ல லோக்கலா சொல்லுவோம் அராஜகவாதம்னு வாங்க. ஸோ வந்து நாஸ்தி ஆஸ்தி மாதிரி. ஆனா வந்து அரசற்றவாதம். இவர் வந்து என்னன்னா, எந்த ஒரு கட்டமைப்புக்கும் உட்படாமல் தகவல்களை வந்து வெளியே கொண்டு வர்றது அப்படிங்கிற மாதிரியான ஒரு பொருள் அவங்க சொன்னாங்க. அவங்க அடிப்படையில் சொல்ல விரும்புவது என்னன்னா, இவர் ஒரு அனார்கிஸ்ட். ஏன்னா கம்யூனிஸ்ட்னு சொல்லிட்டோம்னா சிக்கல், அனார்கிஸ்ட்னு சொல்றது ரெண்டுமே வந்து ஒரு பெரிய கொஞ்சம் ஒரு டிஃப்ரென்ஸ் வந்து கம்மி தான் வச்சுக்கோங்களேன். பட் அனார்கிஸ்ட்ன்ற ஒரு இடத்துல வந்து நிறுவுறாங்க. இவருடைய பார்வை வந்து பொதுவாக என்னவா இருக்குன்னா, இந்த உலகத்துல எல்லா போர்களுக்கும் அடிப்படை பொய்களின் மீதுதான் அரசுகள் கட்டமைக்கப்படுகின்றன, பொய்களின் மீதுதான் போர்கள் வந்து உருவாக்கப்படுகின்றன. அந்த பொய்களை அம்பலப்படுத்துவதில் எல்லா ஊடகங்களும் கைவிட்டுறது, மக்களை வந்து ஏமாத்துது. அதனுடைய விளைவாகத்தான் போர்கள் உருவாகுது. அந்த போர்கள் வந்து பயங்கரமான உயிர் பலிகளை உருவாக்குது அப்படிங்கிறது தான் இவர்கள் நினைக்கும். அதனால ஊடகங்கள் செய்ய வேண்டிய நியாயமான கடமையை செய்யாததால் நான் அதை செய்தேன் அப்படிங்கிறது தான் அவரோட லைனாக. ஸோ கிட்டத்தட்ட வந்து விசில் ப்ளோவர்னு வந்து சொல்லுவாங்க. நம்ம ஊர்ல விசில் ப்ளோவர் யாருன்னு தெரியுமா இல்லையா? தெரியுமா? விசில் அடிப்பாங்க. ஸோ வந்து சவுக்கு சங்கரை வந்து சவுக்கு சங்கர் எல்லாம் விசில் ப்ளோவராக கருதக்கூடிய ஒரு சமூகத்துல நம்ம வந்து ஜூலியன் அசாஞ்சை புரிஞ்சுக்கிறது இல்லையா, அது வந்து ஒரு துயரம் தான். ஆனா வந்து சவுக்கு சங்கரையும் வந்து அடிப்படையாக ஒரு பயங்கரமான ஒரு அரசியல் செயற்பாட்டாளராக பார்க்கக்கூடிய மக்கள் அதிகம். இன்ஃபேக்ட் நம்ம எது உண்மை எது செய்திங்கிற வரையறைக்குள்ள உட்பட்டு பார்க்கணும்னா, நம்ம செய்திகள் நீங்க பெரும்பாலும் இங்க வந்து ஓரளவுக்கு நம்ம இன்ஃபார்ம்டான ஆடியன்ஸ் தான் இருப்போம். டிவியில செய்திகள் பார்க்கறது ஒரு வகை, பத்திரிகைகள்ல செய்திகளை பார்க்கறது ஒரு வகை, வாட்ஸ்அப்ல செய்திகளை பார்க்கறது ஒரு வகை, நம்ம கிட்ட சொல்றதை வச்சு கேட்டுக்கிட்டு இது செய்தின்னு வந்து தெரிஞ்சுக்கிறது இன்னொரு வகை. இதுல எங்கேயுமே வந்து இது உண்மையான்னு பார்ப்பதற்கான ஒரு ப்ராசஸ் நம்மகிட்ட கிடையாது. சவுக்கு சங்கர் திடீர்னு ஃபோன் பண்ணி இதுல வீடியோல வந்துட்டு நிவேதா பெத்துராஜுக்கும் அவர் பேர் என்ன உதயநிதி ஸ்டாலினுக்கும் உறவு இருக்குன்னா, நம்ம மக்களும் வந்து ஓ அப்படியான்னு ஒரு சீரியஸா இருந்தா என்ன பிரச்சனை, இல்லைன்னா என்ன பிரச்சனை, எந்த பயனும் கிடையாது. ஆனா வந்து உங்களுக்கு முக்கியமான விஷயத்தை வந்து பேசுவதற்கு தவிர்த்து வேற ஒரு விஷயத்த பேசுறதுக்கான அவலாக உங்களுக்கு ஒரு செய்தி கொடுக்குறது இல்லையா, இதுதான் போஸ்ட் ட்ரூத். உங்களுடைய அன்றாட பிரச்சனைகளை, தேவையான சிக்கல்களை, அதை எதையும் பேசாமல் வேற எதையோ ஒரு பரபரப்பை கொடுத்துக்கிட்டே இருக்கிறது இல்லையா, இதுதான் இன்னைக்கான ஊடகங்கள் செய்யறது. பிஜேபி வந்து இந்த ஒரு மைனாரிட்டி அரசு அப்படின்னு வந்து இப்போ உருவாச்சு இல்லையா, அந்த எலெக்ஷனுக்கு முன்னாடி வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஊடகங்கள் வந்து பிஜேபியோட பயங்கரமான ஒரு புலவர்களாக இருந்தாங்க. புலிகேசி படத்தில் ஒரு 2 புலவர்கள் வருவாங்க இல்லையா, அது மாதிரி வந்து ஒரே ஆராதிச்சுட்டு இருக்கக்கூடிய நபர்களாக தான் வந்து ஊடகங்கள் இருந்துச்சு. இப்போ அவங்க வந்து ஒரு மைனாரிட்டி ஆட்சி வந்ததுனால வேற வழி இல்லாமல் நாங்களும் உண்மையை பேசுவோம் அப்படிங்கிறத அப்பப்போ ஆல் இண்டியா ரேடியோலாம் வந்து எதிர்கட்சிகளோட போராட்டத்தை பதிவு பண்ணுற அளவுக்கு வந்து மசில் வளர்ந்துருச்சு. அதனால வந்து இங்க அடிப்படையில முக்கியமான ஒரு விஷயம் நம்ம இடதுசாரிகளா பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னா, தோழர் கூட சொன்னாரு, ஐஜாஸ் அகமது வந்து ஒரு முக்கியமான விஷயம் சொன்னார். போல்ஷிவிக்குகள் 100 வருஷத்துக்கு முன்னாடி புரட்சி பண்ணாங்க. அன்னைக்கு இருக்கக்கூடிய அரசு இன்னைக்கு கிடையாது. அதை விட மிக வலிமையாக பல வடிவங்கள்ல தன்னை வந்து வலுப்படுத்திக்கக்கூடிய ஒரு அரசாக இன்னைக்கு இருக்கு. தொழில்நுட்பம் வேற ஒரு இடத்துக்கு போயிட்டு, இப்போ நீங்க வந்து வாட்ஸ்அப் பயன்படுத்துறீங்க
போட்டு மெட்டா ஏஐன்னு போட்டு இமேஜ் விக்னேஷ் அப்படின்னு டைஃபின்னு அனுப்பிச்சுன்னா உங்கள் ஃபோட்டோ வந்து ஒன்று வரும். அது நீங்களா இருப்பீங்களான்னுலாம் தெரியாது. ஏஐ வந்து உங்களுடைய ஃபோட்டோ அனுப்புகிற அளவுக்கு இன்னைக்கு வந்து தகவல்கள் வந்து வேற ஒரு இடத்துக்கு போயிட்டு இதெல்லாம் வச்சுக்கிட்டு ஒரு அரசு என்ன செயல்படும்லாம் இருக்கு இல்லையா? அதனால அவர் சொன்னது ஒன்றே ஒன்று தான், புரட்சின்னு ஒன்று பண்ணணும். ஒருவேளை நம்ம எல்லாருக்கும் வந்து என்ன இருந்துச்சுன்னா போல்ஷிவிக்குகள் சிந்தித்ததை விட என்ன சிரிக்க புரட்சி நடந்து ஸோ போல்ஷிவிக்குகள் சிந்தித்ததை விட 100 வருடத்துக்கு அப்புறமாக இன்னைக்கு போல்ஷிவிக்குகள் இருந்தால் எப்படி சிந்திப்பாங்கிறத புரிஞ்சுக்கிட்டு அத்தகைய சூழலை நம்மளை அடாப்ட் பண்ணிக்கிட்டு நம்ம வந்து அதை பற்றி அதுக்கான வேலைகளை முன்னெடுக்கணும்னு ஐஜா சர்மா சொல்லுவாங்க. நம்ம மக்கள் ஐஜா சர்மாவை படிக்க மாட்டாங்க. ஸோ இதுதான் வந்து இதில் இருக்க ஷிஃப்ட். படிக்கலையா? படிக்கல, அதனால படிக்கலையா? ஆனால் ஜூலியன் அசாஞ்சே வந்து ஃபைனலி இப்போ வந்து எந்த கட்டத்துக்கு வந்துட்டாரு அப்படின்னா இவர் அடுத்து என்ன பண்ண போறாருங்கிற கேள்வி எல்லாருக்கும் இருக்கு. என்னன்னா இவர் விக்கிலீக்ஸை தொடர்வாரா, தொடர்ந்து அது சட்ட சிக்கலாகும். ஆப்வியஸ்லி வந்து அவர் நான் வந்து ரகசியங்களை வெளியிட்ட காரணத்துக்காக இதை நான் தொடர மாட்டேன்லாம் எழுதி கொடுத்தது தான் வருவார். ஸோ வந்து விக்கிலீக்ஸ் தொடர்வதற்கு சிக்கல் இருக்கும். இப்போ நம்ம வந்து இவர் ஒரு 10 வருஷமாக போராடி ஒரு முக்கியமான 2 மிகப்பெரிய போர்களை அம்பலப்படுத்திய காரணத்துக்காக அவர் சந்தித்த இவ்வளோ பெரிய கொடுமைகள் எல்லாம் நம்ம வந்து ஏற்றுக்கணும். அதனால திரும்ப அவரை போட்டு கட்டாயப்படுத்த வேண்டான்ற ஒரு இடத்துல இருந்து நீங்கள் பாட்டு குடும்பம் பார்த்துங்க சார், நாங்கள் வந்து பார்க்குறோம், இவ்வளோ கஷ்டப்பட்டதே போதுங்கிற இடத்துக்கு நம்ம வந்துடுவோம். ஆனால் இதுதான் உலகத்தில் இருக்கிற ஒவ்வொரு விசில் ப்ளோவருக்கும், அதாவது சவுக்கு சங்கர் அல்லாத விசில் ப்ளோவர் இருக்கிறவங்களுக்கும் இதுதான் வந்து விளைவாக. நம்ம ஊர்லேயே எத்தனையோ அரசியல் செயல்பாட்டாளர்கள் இருக்காங்க. இப்போ வந்து நம்ம விஜய் தெல்தும்டையில இருந்து ஒரு மிகப்பெரிய ஒரு பெரிய செட்டை வந்து அரெஸ்ட் பண்ணாங்க. அரெஸ்ட் பண்ணும்போது அவங்களுடைய லேப்டாப் உள்ள ஊடுருவி இவங்க ஒரு இமெயிலை பிளான் பண்ணி அதை காரணமாக காட்டி அரெஸ்ட் பண்ணுறாங்க. இதெல்லாம் தான் ஹேக்கிங் ஒரு பகுதி. ஸோ ஜூலியன் அசாஞ்சே பண்ணதை இப்போ அரசாங்கம் பண்ணிட்டு அரசாங்கம் மக்களை வந்து ஹேக் பண்ணி காரணம் பண்ணி கொண்டு வேட்டையாடிச்சு. நம்ம ஜூலியன் அசாஞ்சே பண்ணதை கூட நம்ம பண்ணலாம். ஆனால் அரசாங்கம் பண்ண ஆரம்பிச்சிச்சு. அரசு வலதுசாரிகள் எல்லாம் இன்னும் சொல்ல போனால் பிஜேபி தொழில்நுட்பத்தை பயன்படுத்துவது போல இடதுசாரிகள்லாம் வாய்ப்பே கிடையாது. ஓகேவா? ஸோ அந்த அளவுக்கு வலதுசாரி எவ்வளோ பிற்போக்காக இருப்பான்னு நம்ம நினைக்கிறோம். ஆனால் அவன் வந்து பயங்கரமாக இருக்கும், அட்வான்ஸ்டாக டெக்னாலஜிக்கலாக இருக்கும். நம்ம வந்து இன்னும் அந்த இடத்துக்கு போகாமல் இருக்கும். ஒரு நானே வந்து சில தோழர்கள்லாம் ட்ரை பண்ணி பார்த்தேன். தோழர் இருந்தாலும் தோழர் நம்ம மக்கள் வந்து தெருவில் தான் இருக்காங்க தோழர் அப்படின்னு. தெருவில் இருந்தாலும் வாட்ஸ்அப் பார்க்குறாங்க தோழர்னு சொன்னால் கேட்க மாட்டேங்கிறாங்க. ஸோ இப்படியான சில கட்டமைப்புகள் நமக்குள்ளே இருக்கு இல்லையா? அதையெல்லாம் தாண்டி வர வேண்டியது இருக்குது. அதனால் அடிப்படையில் எந்த தொழில் பார்த்தாலும் அங்கே வந்து உங்களுக்குன்னு ஒரு அரசியல் உணர்வு. இவர் வந்து நார்மலாக ஹேக் பண்ணார், இல்லைன்னா நார்மலாக ஜேர்னலிஸ்டாக இருந்தார். அவர் வந்து இந்த அபுகிரேப் விஷயத்தை வந்து வெளியே காட்ட வேண்டிய அவசியம் கிடையாது. ஈராக்குடைய பிரச்சனை அம்பலப்படுத்த வேண்டிய அவசியம் கிடையாது. இன்னும் சொல்ல போனால் சவுக்கு சங்கர் பாணியில் ஈராக்குடைய அந்த விக்கிலீக்ஸ் கேபிள்லாம் எடுத்துட்டு அமெரிக்காவில் போய் பேரம் பேசியிருந்தால் நல்ல வேற லெவலில் வாழ்க்கையை அவருக்கு கிடைச்சிடும். அதை செய்யலாம். இன்ஃபேக்ட் அவர் வந்து ஒரு கிண்டலாக தான் சொன்னார். அதாவது உங்களோட தனித்தகவலெல்லாம் திருடுற ஃபேஸ்புக்குடைய மார்க் ஜக்கர்பர்க் இன்னைக்கு பணக்காரன், தொழிலதிபர், நாடுகள் உலக நாடுகள்லாம் கொண்டாடக்கூடிய பிஸ்னஸ் மேன். ஆனால் அரசாங்கத்துடைய தகவல்கள்லாம் திருடி நான் உங்களுக்கு ஃப்ரீயாக கொடுத்தேன், நான் வந்து இன்னைக்கு குற்றவாளியாக இருக்கேன் அப்படின்னு. ஸோ முதல் முறையாக அரசாங்கத்தின் தகவல்களை பொதுமயமாக்குவதுங்கிறது இல்லையா, அது பண்ணது ஜூலியன் அசாஞ்சே. இது ஒரு ஃபைட், ஒரு பயங்கரமான ஃபைட். நமக்கு தெரிந்த எல்லா கட்டமைப்புகளுக்குள்ளேயும் நடக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளையும் அம்பலப்படுத்துவதுங்கிறது பொதுவாக இடதுசாரிகள் தான் அம்பலப்படுத்துதல் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை பயன்படுத்துவோம். இவர் வந்து அரசாங்கத்தை வந்து அம்பலப்படுத்தும். இதுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா இந்தியா என்னத்தை வேலையெல்லாம் பண்ணுச்சுங்கிறதெல்லாம் வந்து அந்த விக்கிலீக்ஸ் வரும். இந்தியாவுக்குள்ள நடக்கக்கூடிய அரசியல்கள், அதுலலாம் வந்து என்ன மாதிரியான நிலைப்பாடுகள் எடுத்திருக்காங்க, அந்த நிலைப்பாடுகளின் வழியாக அமெரிக்கா வந்து என்னவெல்லாம் சாத்தியப்படுத்த முடியுங்கிற மாதிரியான பேச்சுகள்லாம் வந்து இருக்கும். கிட்டத்தட்ட கோடிக்கணக்கான விக்கிலீக்ஸ் கேபிள்ஸ் வந்து அவைலபிளாக இருக்கும். அதில் குறிப்பாக அதாவது ஒரு அரசின் செயல்பாட்டுக்கு வந்து எவ்வளோ தூரத்துக்கு சிக்கலாக இருக்குங்கிறதுக்கு இன்னொரு உதாரணம் என்னன்னா, இந்த வார் ஆன் டெரர்னு வந்து WTC வேர்ல்ட் ட்ரேட் சென்டரில் நடந்த தாக்குதலுக்கு அப்புறமாக இஸ்லாமிய நாடுகளை வந்து இலக்காக்கி ஒரு மிகப்பெரிய போரை வந்து
போரை, ஒரு சிந்தனை போரையே வந்து தொடர்ந்தது அமெரிக்கா. அப்பதான் வந்து இஸ்லாமோபிக் அப்படிங்கிற ஒரு சிந்தனை வந்து உலகமயமாக, உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லாருமே இஸ்லாமியர்கள் வந்து தப்பா இருப்பாங்க, தீவிரவாதிகளாக இருப்பாங்க அப்படியான ஒரு சிந்தனை விதைக்கப்பட்டு பயங்கரமாக கொண்டு போகிறாங்க. இப்போ அதுக்கேற்ற மாதிரி ISISன்னு ஒரு அமைப்பு வந்து உலக நாடுகள். விக்கிலீக்ஸோட முக்கியமான இன்னொரு ரகசியம் வந்து என்ன, அது வெளியிட்ட இன்னொரு முக்கியமான ரகசியம் என்ன, இந்த ISIS உருவாக்குறது வந்து ஹிலாரி கிளின்டன் அமெரிக்கா அவங்களுடைய ஃபண்ட்ல இருந்து தான் உருவாக்கப்பட்டுச்சு அப்படிங்கிறது அது ஒரு முக்கியமான தகவல். ஸோ அந்த விஷயம்லாம் வந்து இப்போ வந்து ஆக்சுவலாக டெலிட் பண்ணிட்டாங்க. விக்கிலீக்ஸில் வந்து அவருடைய இது விசாரணைக்கு போகும்போதே வந்து ஹிலாரி கிளின்டன் பற்றிய தகவல்கள் இதெல்லாம் வந்து டெலிட் பண்ணியிருக்காங்க. அப்போ என்னன்னா, ஒரு மதத்தை தீவிரவாத மதமாக மாற்றி உலகம் முழுக்க இருக்கக்கூடிய நாடுகளை அதை வந்து பிரச்சாரம் செய்ய வச்சு உலக நாட்டு மக்கள் வந்து அவர்களை வேறு விதமாக பார்ப்பதற்கான ஒரு சிந்தனை மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய அளவுக்கு ஒரு அரசால் செய்ய முடியும். இங்கேயே நம்ம வந்து இஸ்லாமியர்களை நம்ம மக்கள் கிட்ட இன்னைக்கு எந்த மாதிரியான ஒரு பார்வையோட வந்து நம்மளை வந்து ஒரு பார்வை உருவாக்கி வச்சிருக்காங்க, நம்மளே அரசியல் பார்க்கணும்னு நமக்கு தெரியும். இது மாதிரி வந்து வெவ்வேறு வகையில உளவியல் ரீதியாகவும் சரி, பொருளாதார ரீதியாகவும் சரி, மக்களை வந்து அமெரிக்காவுக்கு ஆதரவாக செயல்பட வைக்க, இல்லை இருக்கக்கூடிய ரிசோர்ஸஸை சுரண்ட வைக்க என்னெல்லாம் அமெரிக்கா தகுதித்தம் பண்ணுது அப்படிங்கிறத அம்பலப்படுத்தினது தான் ஜூலியன் அசாஞ்ச். அதனால நம்ம வந்து எந்த வேலையை பார்த்தாலும் நமக்கான அரசியல் உணர்வுன்னு ஒன்று இருக்கும். அந்த அரசியல் உணர்வு அடிப்படையில் நம்ம கட்சியில் இருப்போம், இல்லை ஒரு குடும்பத்தில் இருப்போம், இல்லை ஒரு நிறுவனத்தில் இருப்போம், எதுவாக இருந்தாலும் மக்களுக்கான சாத்தியம், மக்களுக்கு ஃபேவரபுளாக மக்களுடைய தேவையை பூர்த்தி பண்ணக்கூடிய ஒரு விஷயத்தை அந்த அரசியல் உணர்வின் வழியாக நம்ம வந்து செலுத்திக்கிட்டே இருந்தோம், செயல்படுத்திக்கிட்டே இருந்தோம்னா அதுதான் நம்ம வந்து அதிகபட்சமாக செய்யக்கூடிய விசில் ப்ளோவிங் நினைக்கிறோம். ஆனால் என்னன்னா அதனுடைய விளைவு இதையாக மாறும். ஜூலியன் அசாஞ்ச் வேட்டையாடப்பட்டது மாதிரி நம்மளை வந்து கட்டம் கட்டலாம். பட் நீங்கள் வந்து நம்ம எதுக்காக வாழ்கிறோங்கிறதெல்லாம் அடிப்படையில் யோசிச்சு பார்த்தோம்னா இப்படியான ஒரு விஷயத்தை கூட செய்யாமல் நம்ம வந்து இருந்து என்ன பிரயோஜனங்கிற கேள்வி இல்லையா? அதனால ஜூலியன் அசாஞ்சோட வெற்றி முக்கியமான வெற்றி. அவரை விடுதலை செய்ததுங்கிறது ஒரு சக மனிதனுக்கு தேவையான ஒரு விடுதலை உணர்வை நம்ம வந்து பெற்றுக் கொடுத்துட்டோங்கிற சந்தோஷத்தை நம்ம கொண்டாடுறதும் சரி. ஆனால் ஜூலியன் அசாஞ்சேவின் விடுதலை வழியாகவும் அவருடைய அரசியலின் வழியாகவும் நம்ம கற்றுக்க வேண்டியது என்னன்னா, அரசு எப்பவும் மக்கள் இருந்தால் தான் இருக்கும். உண்மை எப்போவுமே ஆராயத்தக்கது. நம்ம அளவில் ஏதாவது ஒரு விஷயம் பண்ணிக்கிட்டே தான் இருக்கும். ஸோ இது இதோட முடிச்சுக்கலாம்.